ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய பாதையற்ற பாதை, த பாத்லெஸ் பாத் என்ற நூலிலிருந்து பதிவை காண்போம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: இறைவனின் நாமமே ஓர் ஏணி போன்றது. இறைவனின் நாமத்தை பிரம்மமாகவே ஏற்றுக்கொண்டு அதை ஓர் ஏணியாக பயன்படுத்து. ஒப்புயர்வற்ற உன்னத இறைநிலையை அடைய இறை நாமமாகிய ஏணியை பயன்படுத்தி உச்சத்தை தொடு. இறை நாமம் ஒரு சக்தி வாய்ந்த படகை போல வாழ்வின் சூழல்களை கடந்து அழிவில்லாத ஆன்மீக தன்மையான சொர்க்கத்திற்கு மனிதனை அழைத்து செல்கிறது. பகவான் நாமம் மனிதனை மனித தன்மையிலிருந்து இறை தன்மைக்கு மாற்றி விடுகின்றது. உலகில் உண்டான உடல், மனம், அறிவு ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள நோய்களுக்கும் துயரங்களுக்கும் தெய்வீக தன்மை கொண்ட இறைநாமம் ஒரு அருமருந்தாகும். இறை நாமத்துடன் ஒன்றி உறைவது எல்லையற்ற சத்தியத்துடன் ஒன்றி இருப்பதாகும். அதன் மூலம் தடுமாறுகின்ற கீழ்நிலையில் உள்ள அஞ்ஞான மனித இயல்பை இறை நாமமானது மகத்தான சுயம் சோதியாக ஒளிரும் இறைத்தன்மைக்கு மாற்றுகிறது. இறை திருநாமம் அகந்தை மற்றும் ஆசைகள் நிறைந்த மனதை பரிசுத்தப்படுத்தி ஒருவனை ஒளிவுடன் கூடிய ஆழ்ந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது. இறை நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிரு. அதன் இனிமையான கீதம் உன் வாழ்வு முழுவதையும் மெய்சிலிர்க்கச் செய்து ஞான ஒளியை ஏற்றி இனிதாக்கி உச்ச நிலைக்கு உயர்த்துகிறது. சிதறும் எண்ண ஓட்டத்தை அது கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்பாட்டில் அடங்காத ஆசைகளை அடக்கி வைக்கிறது. அறிவை பிரகாசிக்கச் செய்கிறது. அது சாதகனின் மனதை ஒருமுகப்படச் செய்து அதனை உட்புறம் இழுத்துச் சென்று பேரானந்த உண்மை வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது. பின் அவனை உயர்ந்த குறிக்கோளான சரணாகதிக்கு கொண்டு செல்கிறது. நாமம் உன் இதய ஊற்றை திறந்து உன்னை அழிவில்லா ஒளி, ஞானம், ஆனந்தம் மற்றும் அமைதி என்னும் பெருவெள்ளத்தில் மூழ்கடிக்கச் செய்கிறது. அது உனக்கு உயர்ந்த அனுபவத்தையும் விசாலமான பார்வையையும் அளிக்கிறது. மனதை இறை நாமத்தின் ஒளியில் நிலைநிறுத்தி வைப்பது மனதை ஒருமுகமாக்க மிகவும் சுலபமான வழியாகும். நாமத்தின் ஒளியையே கடவுளின் அடையாளமாக எடுத்துக்கொள். வெளிமுகமாக ஜபிக்கப்படும் நாமம் மனதின் பழக்கத்தினால் படிப்படியாக தானாகவே உள்முகமாக ஜபிக்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. மனதில் நாமம் எப்போது இடைவிடாமல் ஜபிக்க வருகிறதோ அத்தருணம் நீ ஒருமுகப்பாடு அடைவாய். அமைதியற்ற மனதின் தன்மை சாதனை மூலம் ஒடுங்குகிறது. ஆகா, நாமத்தின் எழிலே! நாமம் எங்கு இருட்டு உள்ளதோ அங்கு ஒளி, எங்கு துயர் உள்ளதோ அங்கு மகிழ்ச்சி, எங்கு அதிருப்தி உள்ளதோ அங்கு திருப்தி, எங்கு வலி உள்ளதோ அங்கு ஆனந்தம், எங்கு ஒழுங்கின்மை உள்ளதோ அங்கு ஒழுங்கு, எங்கு மரணம் உள்ளதோ அங்கு வாழ்வு, எங்கு நரகம் உள்ளதோ அங்கு ஸ்வர்க்கம், எங்கு மாயை உள்ளதோ அங்கு கடவுள் ஆகியவற்றை கொண்டு வருகிறது. மகத்தான அந்த இறை நாமத்தில் எவனொருவன் தஞ்சமடைகிறானோ அவன் வலி, துக்கம், துயரம், பாதுகாப்பின்மை இவைகளை அறிய மாட்டான். அவன் பரிபூரணமான சாந்தியில் வாழ்கிறான். எக்காலத்திலும் பகவான் நாமாவை இறுக்கி பிடித்துக்கொள். எவனொருவன் நாமம் என்னும் அத்தகைய பலகை ஒன்றினை பிடித்துக்கொண்டு தொங்குகிறானோ அது அவனை மூழ்கடிக்கவோ தொலைந்து போகவோ விடுவதில்லை. நாமமே இறைவன், நாமமே குரு, நாமமே எல்லாமாக இருக்கிறது. பகவான் நாமம் நம் நாவில் இருக்கும்போது நாம் இவ்வுலகிலோ வேறு உலகிலோ உள்ள எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாமம் மிகவும் எளிதானது. எந்த மாதிரி திரைகள் உன் தெய்வீக தன்மையிலிருந்து உன்னை மறைத்து வைத்ததோ ஆழமாக உறைந்திருக்கும் அத்தகைய அஞ்ஞானத்தின் திரைகளை அகற்றுகிறது. உறுதியான, நிலையான, தோல்வியே இல்லாத நோக்கத்திற்காக நாமம் செயல்படுகிறது. முழுமையான சரணாகதி நிலைக்கு கொண்டு வர
அது ஒரு உண்மையான வழியாகும். நாமத்தை இடைவிடாது ஜபிக்க தொடங்கும் போதே அதன் அழிவற்ற அமுதத்தை நீ சுவைக்க ஆரம்பிக்கின்றாய். இவ்வாறாக நீ செல்ல செல்ல உன் ஆனந்தம் அதிகரிக்கிறது. இந்த ஆனந்தம் பரவச நிலையாக மாறும் பொழுது அது உன் சரீர உணர்வை தாண்டி நீ உன்னுள் உரைகின்ற இறைத்தன்மையை உணருகின்றாய். உன் தனி மனித உணர்வு ஒளியில் மறையும் இருளைப் போல மறைந்து விடுகின்றது. இத்தகைய நிலையினை ஒரு சாதகன் அடையும் போது அவன் இறைத்தன்மையின் பரிபூரண நிலையை அடைந்த சித்தனாக ஆகிறான். நாமம் உன்னை அகத்தே ஈர்த்து கொள்வதால் உனக்கு தியானம் தானாகவே அமைகிறது. அதாவது நீ அமைதியாக அமரும் அந்த நொடியே ஆன்ம ஆனந்தத்தில் உன்னையே இழந்து விடுகிறாய். மனதை நிலையான மெய்ப்பொருளில் நிலைக்க வைக்க சாதகன் வழக்கமாக சந்திக்கும் போராட்டங்கள் நாமம் சொல்பவனுக்கு வருவதில்லை. ஆனந்த பாதையில் தொடங்கி ஆனந்தத்தில் நடந்து ஆனந்தமாகிய குறிக்கோளை அடைந்து முடிவில் அவன் ஆனந்தமாகவே ஆகிவிடுகின்றான். இதுவே நாமம் அருளும் இனிமையான முழு நிறைவு, ஒட்டுமொத்த பரிபூரணம் மற்றும் மிக உயர்ந்த இறை அனுபவமாகும். மந்திரம் என்பது வார்த்தைகளின் கோர்வைகளாகும். அது மிக உயரிய மெய்ப்பொருளை குறிப்பது. ராகத்தோணியில் அதனை உச்சரிக்கும் போது மனதிலும் உடலிலும் பிரமிக்கத்தக்க விளைவை ஏற்படுத்தும் விதத்தில் அதன் அமைப்பு இருக்கிறது. மந்திரத்தின் ஒளி மனதை சமநிலையிலும் உடல் அளவிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. தெய்வீக நித்திய கீதத்தால் அனைத்து மனித இனத்தையும் அது ஒருங்கிணைக்கிறது. மனதில் எழும் சஞ்சலங்களை தாளாட்டி அது அமைதியாக்குகிறது. இத்தகைய மனதின் சமநிலை உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வ உணர்வை தட்டி எழுப்புகிறது. மேலும் எங்கும் வியாபித்து உள்ளுணர்வாக இருக்கும் அந்த பரம்பொருளுடன் உன் ஆன்மாவை நேரடியான தொடர்பில் வைக்கிறது. மற்ற வழிகளை காட்டிலும் மந்திர யோகத்தின் முக்கியமான அனுகூலம் என்னவென்றால் அது போதுமான தன்னிறைவு மற்றும் சுதந்திரமான ஒழுக்கத்தை அளிக்கிறது. உண்மையாகவே யார் ஒருவன் மந்திரத்தை சதா சர்வகாலமும் நாவிலே வைத்திருக்கிறானோ அவன் எல்லையற்ற சக்தி, விவேகம், அன்பு மற்றும் கடவுள் தரிசனம் ஆகியவைகளை அடைய முடியும். இத்துடன் இந்த வார சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.